வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எக்லெஸ் கஸ்டர்ட் புட்டிங் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் தயிர், 1 கப் கண்டென்ஸ்ட் மில்க், அப்புறம் 1 கப் பால். இது காய்ச்சி ஆற வச்ச பால். அப்புறம் 1/4 கப், அதாவது 1/4 கப்புனா இந்த கப்புக்கு 1/4 கப்பு சுகர். இது கேரமலைசேஷனுக்காக. இது கஸ்டர்ட் பவுடர். கஸ்டர்ட் பவுடர் சப்போஸ் இல்லைன்னா கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கலாம். அதாவது நார்மல் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுக்கணும். இது 1/2 கப் அளவு இருக்கு. அதனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் கேரமலைஸ் பண்ணணும். சுகரை செய்யலாம். இதுக்கு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சிருக்கிறேன் கேரமலைசேஷனுக்காக. இது 1/4 கப்ல பாதி வச்சிருக்கிறேன். 1 கப் மெஷர்மெண்ட் பண்றவங்க 1/4 கப் சுகர் எடுத்துக்கலாம் கேரமலைசேஷனுக்காக. அது கேரமலைஸ்ட் ஆகிறதுக்குள்ள மற்றதெல்லாம் மிக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன். மிக்சி ஜாரில் ஃபர்ஸ்ட் கேடு 1 கப் கேடு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பால், அப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க், அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை மிக்சியில் ஒரு தடவை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ சுகர் கேரமலைஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா கசந்துரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்கு. இப்போ கேரமலைஸ்ட் நல்ல கோல்டன் ப்ரௌன்ல ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த ஒரு பவுல்லையும் அதை ஸ்ப்ரெட் பண்ணோம். இதை நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ ஃபுல்லா எல்லாத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இனி அதுல அந்த கஸ்டர்ட் புட்டிங்கோட மிக்ஸை பியூர் பண்ணலாம். ஒரு 3/4 அளவு ஊற்றினா போதும். அப்போதான் வேகும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கு பிறகு இதை ஆவியில் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி
இதை அப்படி ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிடணும். இல்லாட்டி ஆவியில் வேக வைக்கும்போது அந்த தண்ணி வந்து இதுக்குள்ளே போயிடும். இது கேரமலைஸ்ட் பண்ணிட்டு இதில் வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். டக்குன்னு அது வந்து ஸ்டிஃப் ஆயிடுது அந்த சுகர். அதனால கொஞ்சம் கடகடகடான்னு பண்ணிடணும். ஆல்ரெடி ஸ்டீமர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இதை வந்து மூடி வச்சு மீடியம் ஹீட்டில் ஒரு 25 to 30 மினிட்ஸ் வைக்கணும். இது வந்து நான் குட்டி குட்டி கப்பாக வச்சிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரே பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தால் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இது வந்து யாராவது வந்தால் பரிமாறுறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் வச்சேன். ஒரு 1/2 hour அப்புறமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து வெந்துச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை லைட்டாக குத்தி பார்த்தா ஒன்றும் அதோட பேட்டர் வந்து ஒட்டி இருக்கிறது. இந்த மாதிரி வந்துச்சு, அது வெந்துச்சுன்னு அர்த்தம். இனி இதை வந்து ஒரு 2 hours வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வைக்கணும். வச்சு எடுத்த பிறகு அது வந்து ரெடி ஆயிரும். இப்போ 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து கஸ்டர்ட் எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது ஓரங்களை கொஞ்சம் எடுத்து விட்டுக்கணும். இது வேற 6 இருக்கிறதுனால கொஞ்சம் அதை எடுத்து விட்டுறணும். டிஃபன் பாக்ஸில் வச்சாலுமே ஓரங்களை வந்து கட் பண்ணி விட்டுட்டு தான் எடுக்க முடியும். அழகா வந்திருக்கு. இப்படி 4 எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கஸ்டர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நான் வந்து குட்டி குட்டி கப்ஸில் வச்சிருக்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி கப்பு இல்லாதவங்க வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட இதை பண்ணலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு பண்ணலாம். ஓகே, இது நல்லா சூப்பராக டேஸ்டாக இருக்கு. செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.